சமூகத்தில் ஏற்பட்ட வரதட்சணை கொடுமையாலும் வறுமையின் கோரப்பிடியாலும் பெண்ணின் திருமணத்தின் போது சீர் செய்ய முடியாத பெற்றோர்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதன் காரணத்தால் சமூகத்தில் தலைவிரித்தாடிய பெண் சிசு கொலையும் பாலின ரீதியிலான கருக்கலைப்புகளும் அதிகரித்து வந்தது. மனித வளத்தையும் மனித இனத்தையும் அழிவிலிருந்து காக்கவும் பெருகி வரும் பெண் சிசு கொலையை தடுக்கவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் துவக்கப்பட்ட திட்டம்தான் தொட்டில் குழந்தை திட்டம். 1992ஆம் ஆண்டு முதலில் சேலம் மாவட்டத்தில் துவக்கப்பட்ட இத்திட்டம் பின்பு 2001ஆம் ஆண்டு மதுரை, தேனி, திண்டுக்கல், தர்மபுரி ஆகிய மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. கடந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கடலூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைவாக இருந்ததை கருத்தில் கொண்டு இந்த அபாயகரமான நிலையை தவிர்க்க வேண்டவும் பெண் சிசு கொலையை தடுக்கவும் இந்த மாவட்டங்களுக்கும் இந்த திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டது. தொட்டில் குழந்தை திட்டத்தின் கீழ் மீட்கப்பட்ட குழந்தைகள் தொட்டில் குழந்தை வளர்ப்பு மையங்களில் வளர்க்கப்பட்டார்கள் மற்றும் தத்தெடுப்பு திட்டத்தின் கீழ் மாற்று பெற்றோர்களுடன் மறுவாழ்வு பெற்றார்கள். மனித வளத்தையும் மனித குலத்தையும் அழிவிலிருந்து காக்க தொட்டில் குழந்தை திட்டம் தந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பு வெகுவாக பாராட்டியது குறிப்பிடத்தக்கது. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.